நான் யாரையோ பற்றி பேசுகிறேன்னு நினச்சிக்கிறாங்க. அவர் எழுதின கதையோட தலைப்பே அணில் குஞ்சு தான். எப்படி அன்னைக்கே சிந்திச்சு இப்படி எழுதினாருன்னு தெரில என் தலைவர். ஒரு இஸ்லாமிய பையன், சின்ன பையன், ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு அணில் குஞ்சை பிடிச்சிட்டு வர்றான். பிடிச்சிட்டு வந்து அவங்க வீட்டில் வச்சு விளாண்டுட்டு இருக்கான். சூப்பராக, அணில் ரொம்ப சந்தோஷம், ஆஹா ஓகான்னு அது சாப்பாடு கொடுக்குறேன். அணிலும் ஜாலியாக இருக்கு. அந்த இஸ்லாமிய வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை எங்கேருந்துடா பிடிச்சிட்டு வந்தேன்? நான் பள்ளியோடம் விட்டு வர்றப்ப நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணிலை வெளியில் கொண்டு போகிறான். ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த அணிலை வாங்கி பார்த்துட்டு, இது ராமருக்கு உதவி செஞ்ச ஒரு விலங்கு, அதனால தான் ராமர் பிரியமாக அது மேலே 3 கோடு போட்டாருன்னு அவன் ஒரு பிட்டை போட்டு விட்டான். அதை வந்து வீட்டில் சொல்கிறான். உடனே அந்த இஸ்லாமிய குடும்பம் என்ன செய்யுது, ராமர் போட்ட கோடை தூக்கி போடுறா அதை வெளியே. அந்த இந்து குடும்பமும் அந்த அணிலை வந்து இவ்வளோ நாள் இஸ்லாமியர் வீட்டில் இருந்துச்சா, இதை நம்ம இனிமேல் தொடக்கூடாதுன்னு அணில் குஞ்சை தூக்கி ரோட்டில் போட்டாங்க. அந்த அணில் குஞ்சை வந்து கழுகு கொத்திட்டு போய் ஒரு 2 மணி நேரத்தில் அந்த அணில் குஞ்சு இறந்து பிணமாய் கிடந்தது. அணில் குஞ்சுகளின் நிலை கடைசியில் எதுதான் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கலைஞர் எதுக்காக எழுதினார்னா, மதவெறியால் தலைவர்கள் அடித்து கொள்ளும் போது அணில் குஞ்சு போல பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். அதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்கள், மத தலைவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், பாதிக்கப்படுவது அணில் குஞ்சு என்று அன்னைக்கு நம்ம தலைவர் கதை எழுதினார். அது மட்டும் இல்லை, ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த நேரத்தில் பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையை சந்திப்பதற்கு நேரடியாக களத்தில் எவன் துணிஞ்சு இறங்குகிறானோ அவன்தான் தலைவனாக இருப்பதற்கு தகுதியானவன். இதை யாரு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. தூங்காமை, துணிவுடைமை, அஞ்சாமை, இம்மூன்றும் நீங்காது நிலநாள்பவர்க்குன்னார். இது 3 வந்து நிலத்தை ஆட்சி செய்வர்களுக்கு. தூங்காமை, தூங்கக்கூடாது. துணிவுடைமை, அஞ்சாமை, இது 3 வேணும். ஒரு பிரச்சனை நடந்தோன்னே நேரம் ஓடி போய் வீட்டில் போய் கதவை சாத்தி கொண்டு படுப்பவன் தலைவனாக இருப்பதற்கு தகுதியற்றவன். வா, என்னை அடிப்பாங்க, வாங்கு, 4 பேர்த்திட்ட அடி வாங்கி எனக்கு மக்கள் தான் முக்கியம் என்று நின்றிருந்தால் நீ உண்மையிலே அரசியல் கட்சி தலைவன் என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஓடி ஒளிந்து விட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப அழகான பூச்சி எதுனா கரப்பாம்பூச்சி தான். அந்த கரப்பாம்பூச்சி ரொம்ப ஆற்றல் மிக்க பூச்சி. 0 டிகிரி செல்சியஸ்லையும் உயிர் வாழும். 100 டிகிரி செல்சியஸில் வெப்பப்படுத்தினாலும் உயிரோடு இருக்கும். இருட்டுக்குள்ளேயும் இருக்கும், வெளிச்சத்துலேயும் இருக்கும். எல்லா கிளைமேட்லையும் கிட்டத்தட்ட 100 வருஷம் உயிர் வாழக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு பூச்சி. இவ்வளோ பெரிய மீசம் இருக்கும். ஆனால் ஒரு வெளிச்சம், ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ஓடி போய் உள்ளுக்க ஒளிஞ்சிடும். கரப்பான் பூச்சி தலைவர்கள் இந்த நாட்டுக்கு தேவையில்லை. தன் கோழி குஞ்சுகள் தாக்கப்படும் போது பறந்து வந்த அந்த கோழி குஞ்சுகளை பாதுகாக்கும் தாய்க்கோழியை போல தாய்மானவர்களாக இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவை. நல்ல செய்தி சொல்றப்ப கைதட்டணும். ஒரு அழுகிற மாதிரி செய்தி சொன்னா 2 சொட்டு கண்ணீர் குடிக்கணும். அதுதான் நீங்க செய்யறது. நான் பேச ஆரம்பிக்கிறப்ப இருந்தே கைதட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னையை தான் சண்டை போடுவாங்க. ஏதோ மெண்டல்தனமாக பேசிகிட்டு இருக்கேன், அதனால தான் தொடக்கத்துல இருந்தே கைதட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் பேச ஆரம்பிச்சதுலேருந்தே ஓ நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா ஓ அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒழுங்கு இல்லைன்னு அர்த்தம். நான் நகைச்சுவையாக பேசினா தான் நீங்கள் சிரிக்கணும். நான் ஆரம்பிக்கிறப்ப இருந்தே சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்று என்னையை சந்தேகப்படுவாங்க, இல்லாட்டி உங்களை சந்தேகப்படுவாங்க. சாமியை கடத்திருக்கப்ப அந்த சாமி என்ன யோசிச்சிருக்கோம், சாக்கில் வைக்கிறப்ப இந்த சிலையெல்லாம் தூக்கி வைக்கிறப்ப இந்த சாமி இப்படியே பார்த்துருக்கேன். என் முன்னாடி தானடா சூடம்லாம் கொளுத்துனீங்க, என் முன்னாடி தானடா எல்லா வேண்டுதலும் வச்சிங்க, எனக்கு படையெல்லாம் படைச்சிங்க. உண்மையிலே நாங்கள் வந்து அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நம்மெல்லாம் இருக்கோம். எவ்வளவு நேரம் முடிக்கணும்னு சொல்கிறீங்களோ அந்த நேரத்தில் நன்றி வணக்கம்னு முடிச்சிடறதுக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கேன். மிக அற்புதமான இந்து சமய அறநிலைத்துறையின் பொற்காலத்தை உருவாக்கிய ஒரு அற்புதமான எங்கள் அன்பு அண்ணன் அமைச்சர், அவருடைய காலத்தில் தான் என்ன ஒரு பெரிய மாபெரும் மாற்றம்.
இந்து சமய அறநிலையத்துறை அந்த அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப சிலை கடத்தல் நடந்தது. சாமியை கடத்திருக்கப்ப அந்த சாமி என்ன யோசிச்சிருக்கும், சாக்கில் வைக்கிறப்ப இந்த சிலையெல்லாம் தூக்கி வைக்கிறப்ப இந்த சாமி இப்படியே பார்த்து